ஹே நந்தினி, ஆமா நீ காலையில ஒன்னு செஞ்சு கொடுத்தியே, அந்த கஞ்சி மிளகா வச்சு ஆசம், செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். ஆமா இனிமே அடிக்கடி எனக்கு அதை செஞ்சு கொடு, ஓகே? ஆமா நீ இப்ப கட்டிருக்கியே இந்த காஸ்டியூம் பேரு தாவணியா இல்ல புடவையா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல உன்ன மாதிரி கிராமத்து பொண்ணுங்களாம் தாவணி நல்லா கட்டுவாங்கன்னு என் டாடி சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அதெல்லாம் மாறி போச்சாமே. ஆனா நீ இப்போ கட்டினதை பார்த்தா தாவணி மாதிரி தான் இருக்கு, புடவை மாதிரியும் இருக்கு. அதனாலதான் கேட்டேன், கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சேலை தான் சார். ஓகே ஓகே, குட் குட், அது தெரிஞ்சா போதும். நந்தினி, பக்கத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு சமைச்சு கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. மொத்தம் 40 பேருக்கு சமைக்கணும். உன்னால நாளைக்கு காலையில 11 மணிக்கு இங்க வந்துட முடியுமா? ஏய் நந்தினி, என்ன உனக்கு நீயே சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளவு ஹாப்பியா இருக்கியா? இல்ல சார், சும்மாதான். ஓஹோஹோ, ஊர்ல இருந்து உங்க சிஸ்டர்ஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்களா? ஆமா சார். ஏன் நந்தினி, உன் தங்கச்சிங்கன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப ரொம்ப. ஏன் ஏன் அவங்க அவ்வளவு ஸ்பெஷல் உனக்கு? ஏன்னா அவங்களுக்கு நான் தான் சார் எல்லாமே. என் மூத்த தங்கச்சி என் அம்மாவை 7 வயசு வரைக்கும் தான் பாத்திருக்கா. என் 2வது தங்கச்சி அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை.